கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் சங்கீதங்களின் புஸ்தகம் 145 சங்கீதம் 18 வசனம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று சொல்லி மறுபடியும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அப்போ கூப்பிடுவதில் உண்மையாய் கூப்பிடுவதும் இருக்கிறது, சும்மா வாயின் வார்த்தையாய் கூப்பிடுவதும் இருக்கிறது. அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாயிருக்கிறார், பக்கத்தில் இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, சில நேரங்களிலே நாம் சிலரை வீட்டுக்கு கூப்பிடுவோம், பொருட்களை கொடுப்போம், சாப்பிட சொல்லுவோம். அப்போ 2 விதமான காரியங்கள் இருக்கும். நமக்கு பிடித்தவர்கள், நமக்கு உதவி செய்தவர்கள், அவங்கள கூப்பிடும்போது நம்ம இருதயத்திலேருந்து நம்ம கூப்பிடுவோம். சிலரை நம்ம ஏதோ கடமைக்காக கூப்பிடுவோம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும். அதே போல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கூப்பிடுறதும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறது. பிரியமானவர்களே, ஏதோ கூப்பிட்டு பார்ப்போம், வந்தா வரட்டும், வரலன்னா போட்டும், அப்படி அல்ல. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்படின்னா நீங்க முழு மனதோடு கூப்பிட வேண்டும், முழு மனதோடு அவரை அழைக்க வேண்டும், முழு மனதோடு அவருக்கு காத்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு சமீபமாய் வந்து நமக்கு வேண்டிய காரியங்களை செய்ய அவர் உண்மையில் அவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஏன் பயப்படுறீங்க? கடனை குறித்து பயப்படுறீங்களா? பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து பயப்படுறீங்களா? சரீரத்தில் வியாதியை குறித்து கவலைப்படுறீங்களா? இல்லை பொல்லாத மனுஷர்களை குறித்து பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. தேவனுடைய பிள்ளைகளே, உண்மையாய் கூப்பிட்டு பாருங்க, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட்டு பாருங்க. நிச்சயமாக கர்த்தர் நமக்கு உதவி செய்ய உண்மையில் அவராக இருக்கிறார். அவர் வந்தாலே போதும். பிரியமானவர்களே, அவர் நம்ம வீட்டுக்கு வந்தால் நம்ம வீடே சமாதானம் ஆயிடும், நம்ம குடும்பம் சந்தோஷமாயிரும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் உண்மையாய் கூப்பிடுவோம். ஜெபிப்போமா? பரிசுத்த பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நாங்கள் வருகிறோம்ப்பா. இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் சுவாமி. ஆண்டவரே, நாங்கள் உண்மையாய் உம்மை கூப்பிடுகிறோம்ப்பா, உண்மையாய் உம்மை கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, நீர் வாரும் ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் வந்து தங்குங்கப்பா, எங்கள் பிரச்சனைக்கு வழி சொல்லுங்கப்பா. உம்முடைய நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.